ஹாய்ங்க. இன்றைக்கி எங்கள் பர்த்டே. எப்பயும் போல் குலதெய்வம் கோவில் போய் முடிச்சுட்டு அப்படியே அண்ணாமலையார்கிட்ட போய் சரண் அடைஞ்சிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், அண்ணாமலையார் வீதி உலா வந்தாங்க. உண்மையே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அண்ணாமலையாருக்கு மாலை போட்டிருந்தோம். பர்த்டே வந்துருச்சு. உள்ளார போய் பார்க்க முடியுமா, அண்ணாமலையார் ஆசீர்வாதம் வாங்க முடியுமான்னு நினச்சோம். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்கலாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். உள்ளார போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். உள்ளாரையும் போய் பார்த்தாச்சு. சிவனை பார்த்துட்டு அப்படியே சரணடைஞ்சாச்சு. உண்ணாமலை அம்மாவுக்கும் பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. அப்போ தான் அப்படியே மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா உள்ளார போக முடியுமா பார்க்க முடியுமான்னு நினச்சிருந்தோம். உள்ளார போயாச்சு, பார்த்தாச்சு. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க பூஜை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிகிட்டு வந்தோம். அப்புறம் என்ன சொல்கிறது, இன்றைக்கி எங்கள் பர்த்டே விஷ் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போயுமே நீங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதே போல் நாங்களும் கண்டிப்பாக யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். யாருக்கும் நாங்கள் பதில் கமெண்ட்ஸ் போட முடியல, யாருக்கும் திருப்பி ரிப்ளை கொடுக்க முடியல, ரிப்ளை பண்ண முடியல. தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், சரிங்களா? நிறைய வேலைங்க, அதனால தான் ரிப்ளை கொடுக்க முடியலங்க. சரிங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்கணும்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். சாரிங்க. ஓகேங்க, பாய்ங்க.